பேசியாடி? போய் சொல்றியா? அது வலிக்குது வேணாத்த. என்ன தைரியம் உனக்கு? என் கையில இருக்க பெல்ட்டை புடுங்குறியா? உன்னதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டு இல்லடி, திரும்ப எதுக்கடி வந்த? இது என்னோட கோட்டை, இங்க நான் வச்சுதான் சட்டம். மரியாதை திரும்ப போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லனா என்ன பண்ணுவீங்க? யோ, ஒருத்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கற? வயித்துல புள்ள இருக்குன்னு பாக்குறேன். இன்னொரு அடி எடுத்து வெச்ச வாய் கிழிச்சிடுவேன். தள்ளி என்னடி என் வீட்டுல இருந்துட்டு ஏன் பண்ணி மிரட்டுற? எது இது பொண்ணா? செல்லோங்கிற பேர்ல ராட்சசிய வளர்த்துட்டு இருக்கீங்க. இதுவே என் குடும்பத்து பொண்ணு அவன் கூட தப்பு பண்ணிட்டு வந்து நின்னா செவிலே விட்டு மூளையில உட்கார வச்சிருக்கேன். நீ யாடி என் வீட்டு பொண்ணை பத்தி பேச? உனக்கு என்னடி உரிமை இருக்குது? ஓடுகாலி நாயே. எனக்கு என்ன உரிமை இருக்கா? இனி இந்த வீட்டுல மருமகளுக்கு தான் உரிமை. உங்களுக்கு தேவைன்னா சக்கரை மாதிரி பேசி கூட்டிட்டு வருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்க காலடியில நாய் மாதிரி கிடக்கணுமா? இனி மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை இங்க நடக்காது. உங்களை பார்த்து எல்லாத்துக்கும் பயம் வரணும். அந்த மாதிரி பண்ண போறேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் பையன் வரட்டும், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புறதா இல்லையா பாரு. மாமா, நீங்க வேணா போய் சொல்லி நாடகமாடி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டுல இருந்து போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். ஆமா, என்ன வெளியே அனுப்புறதுல இருக்கீங்களே, என் மேல என்ன அவ்வளோ பயமா? ஹலோ, எங்க அம்மாவுக்கு பயமா? எங்க அம்மாவோட உண்மையான முகம் இன்னும் வெளியே வரல. வந்தா யாரும் தாங்க மாட்டீங்க. அப்படியா? அப்ப நான் இந்த வீட்டில தான் இருப்பேன். பயம் இல்லைன்னு இருக்க விடுங்க. அப்படிங்களா மேடம்? நீங்க இந்த வீட்டுல இருந்தா என்ன புடுங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை மிரு பிடிச்ச உங்களையும் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஜாலரா போற உங்க புருஷனையும் தோ பெத்து வச்சிருக்கீங்களே ஒரு தொல்லை, இதையும் எல்லாத்தையும் வீட்டை விட்டு அனுப்பி இந்த வீட்டு சோஃபால ஸ்ரீமதிய உட்கார வைக்கல. கனிமா, வானத்தை அளக்க முடியுமா? நோ. நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. சூரியன் கிட்ட போக முடியுமா? நவர்ப்பா. அது மாதிரிதான் என் பொண்டாட்டியும். அவளை யாராலையும் மாற்ற முடியாது. மாத்தணும்னா உங்களை மாத்திடுவோம். செருப்படி வாங்கணும்ட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க. சரி, வாங்கிட்டு போ. சரி, நீ சொன்ன மாதிரி மாத்தலைன்னா என்ன பண்ணலாம் உன்னைய? அம்மா, மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி கழுத மேலே ஏற்றி விட்டுருவோமா? டேய், அது கழுதைக்கு அசிங்கம்டா. கண்ணு ரெண்டையும் தோண்டி கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க விட்டுருண்டா இவளுக்குல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு போறேன் அங்க போறேன்னா சொல்லக்கூடாது. இந்த வீட்லயே இருந்து என் காலை அமைக்கிட்டு என் பேச்சை கேட்டுட்டு இதோ கீழே கிடக்கிற பாரு நாயி, இந்த நாயோட நாயா நீயும் இருக்கணும். சரியா? அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா மிருதுல ஜெயிப்பா. இங்க தோத்து போறது உறுதி. நீ என்னடி இப்படி ட்விஸ்ட் அடிக்கிற? இவ்வளவு அடி வாங்கி நீ திருந்தல. இந்த தேவையில்லாத ரெண்டு ஆணியும் என்ன புடுங்க போறீங்கன்னு பாப்போம். டே 1 ஸ்டார்ட். இனிமே நம்ம வீட்ல ஐபிஎல் மேட்ச் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. பாப்கார்ன் ரெடி பண்ணுங்க ஸ்ரீமதி. மேட்ச் நடக்க போறது உண்மைதான், ஆனா அதுல ஜெயிக்க போறது நான் தான். பாத்திரலாண்டி பாரு. உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? என் அப்பாவையும் என்னையும் உங்க அம்மா அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சாங்க. அப்புறம் கனி. எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க புருஷனா இருக்கீங்க? எனக்காக பேசலாம்ல. இங்கே பாரு மிருதுலா, நானே நிம்மதியாக இருக்கலாம் தான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரேன். இங்கே வந்தால் மாமியார் மருமக நாத்தனார் பிரச்சனை. தயவு செஞ்சு எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இரு. அதை விட்டுட்டு என்னவோ ஜான்சிரான மாதிரி புரட்சி பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருந்தா யாருக்கும் கோபம் வராதா? எங்கள் அம்மா கிட்ட பொறுமையாக போ, பிரச்சனை வராது. ஓ, இப்போ கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கு சொல்றீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்கிறேன். எல்லாம் ஆம்பளையா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஹேய், இன்னொரு வார்த்தை பேசுன வாயை உடச்சிருவேன். உன்னை யாரும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணிலாம் இருக்க சொல்லலை. உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா கிளம்பிடி. என் மேனேஜர்கிட்ட சொல்லி நான் துபாய் போக ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்ததும் நான் கிளம்பிடுவேன்.
அப்புறம் எல்லாரும் எப்படியோ போங்க. ஏங்க என்ன நொண்ணியாரே, போற பக்கம் பார்த்தா 1 மாசம் இல்ல 1 நாளே ஓடிடுவீங்க போலயே. இன்னும் ஒரு 4-5 நாளாவது இருடி, இல்லைன்னா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் போயிடும். கனிமா நல்ல வைப்பா ஒரு பாட்டை போடுறா. Roll it. Don't wanna smoke, don't hold it. Run up the block patrolling. Fish on my what they showing. Roll it. Don't wanna smoke, don't hold it. Run up the block patrolling. Fish on my what they showing. நான் வந்துட்டா ஆறுதல் சொல்ல. ஆவிஜி நம்ம வெளியில் போவோம். உங்களை பார்த்தாலே ஒரே இரிட்டேட்டிங் ஆகி வலிவிடு. சாரிங்க, நீங்கள் எனக்காக தான் எல்லாமே பண்ணீங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அத்தை அடிச்சது வலிக்குது. இனி ஒரு அடி உன் மேலே விழாது ஸ்ரீமதி. நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தது எனக்காக இல்லை, உனக்காக தான். கொரியர் யாருக்கு கொரியரு? மிருதுலங்கிற பேருக்கு லெட்டர் வந்திருக்குங்க. அவ எங்க வீட்டு வேலைக்காரி தான், கொடுங்க. இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. அந்த லெட்டரை பிரித்து படிடி, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தவங்க லெட்டர் பிரிச்சு படிக்கிறது தப்பு இல்லையாம்மா? என்னடி உளர்ற? ஆமாம்மா, அடுத்தவங்க லெட்டர் எடுத்து பிரிச்சு படிக்கிறது தப்பு தான். ஏன்னா அது அவங்க பர்சனல். ஆனா கிழிச்சு போடலாம்ல. சூப்பர் டி தங்கம். இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அவளும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எதுக்கு ஸ்ட்ரெஸ்? வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு, மாமா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்துமல்ல எண்ணம். எனக்கு லெட்டர் எதாவது வந்துச்சா? லெட்டரா? அது வந்து தெரியாது. இங்கே பாருங்க, அது ரொம்ப முக்கியமான லெட்ரு. என்னோட காம்படிஷன் லெட்டராக கூட இருக்கலாம். வந்துச்சா ஒழுக்கமாக சொல்லுங்க. அதான் தெரியாதுன்னு சொல்லுதமில்லம்மா. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும்போது சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி. வெளியே ஏதோ பேப்பர் கிழிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதான் குப்பையா இருக்குன்னு தெரியுதுல்ல, போய் கூட்டி அள்ளி போட வேண்டியதானே. என்ன முறைக்கிற? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்பு. இன்னைக்கு டே 3 நொண்ணியாரே. இதுக்கே டல்லானா எப்படி? கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. அப்படி சொல்ற என் கிளி குஞ்சு. பா போதும்பா. தங்கம் இது சாப்பிட்றேன். இந்தா போதுமா? கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு கூட. இதுக்கு மேல குடிச்சா ஜூட்டு மூக்குலாண்டு வெளியே வரும். இதெல்லாம் குடிச்சாதான் என் பேர குழந்தை புச்சிட்டிக்கா பிறக்கும். குடியா கொஞ்சம். மானங்கட்ட குடும்பம். ஏய் நில்லு. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நானும் சொல்கிறேன். இல்லை நீ என்னமோ சொன்ன, என் காதில் விழுந்துச்சு. அதான் ஒன்றும் சொல்லன்னு சொல்கிறேன்ல. ஏய் மானங்கட்ட குடும்பம் தானே சொன்னேன். தெரியுதுல்ல, அப்புறம் எது கேட்குறீங்க? ரெண்டு தும்முடி உனக்கு. நிறுத்துங்க. இனி எத்தனை நாள் இவ்வளோ வீட்டில் வச்சுட்டு இருக்க போகிறீங்க? கல்யாணம் ஆகாமல் அப்பா இல்லாமல் குழந்தைய பெற்றுக்கிட்டா உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் அதை பார்த்து உங்கள் மூஞ்சியில் காரி தூ அப்படி துப்ப மாட்டாங்களா? ஹலோ, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஆமால, ஏன் விஜி உனக்கு தோணலை? யோ நீ தானே பொண்ணை பெத்தாப்ப, உனக்கு இது தோணல இல்லை? ஆமா, உன் மூஞ்சி நீ காரி துப்பிக்கும். அம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்மா. ஏங்கன்னு இப்படி சொல்கிறேன்? இந்த பையனை பிடிச்சி போய் தான் லவ் பண்ண. இல்லை, கல்யாணம் பண்ணால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. வேண்டாம். அப்படிலாம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் அனுப்பிட மாட்டேம்மா. மாப்பிள்ளை வீட்டில் நான் போடுற கண்டிஷனை மட்டும் நீ பார்.
வந்த விஷயத்தை சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் பையனும் என் பொண்ணும் தப்பு பண்ணிட்டாங்க. என் பொண்ணு உண்டாயிட்டா. வெளியில் தெரிஞ்சு கேவலமாகிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் பண்ணுற வயசாடாது ராஸ்கல். ஏம்மா உன்னையும் தான் கேட்குறேன். பெற்றவங்க படிக்க அமிச்சா என்ன விளாட்டு இருக்கீங்க? பொண்ணு என்னடானா ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்கு. விஷயம் தெரிஞ்சு பொண்ணை கண்டிச்சிங்களா? செல்லம்மா வளர்த்த புள்ள அடிக்க மனசு வரலம்மா. எப்பேற்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க, அடிக்க மனசு சொல்லுங்கிறீங்க? எனக்கு விஷயம் தெரிஞ்சோடனே ஆத்திர தடக்க முடியல, மண்டையை உடச்சி நிற்க வச்சுருக்கேன். பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணுங்க. சரி, நடந்ததை மாற்ற முடியுங்களா? அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எங்கள் சொந்தத்துக்கெலாம் தெரிஞ்சா கேள்வியாக கேட்டு கொண்டுருவாங்க. பதில் சொல்ல முடியாது. காது வச்ச மாதிரியே கல்யாணத்தை முடிப்போம். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் ஒரு சின்ன விண்ணப்பம். எங்களால் எங்கள் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அவளும் இருக்க மாட்டான். அதனால் உங்கள் பையனை எங்கள் கூட அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்கள் பையனை கண்கலக்காமல் பார்த்துப்போம். என்னம்மா சொல்கிற? உங்கள் பொண்ணு வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எங்கள் பையனை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ற? நல்ல கதையாக இருக்கே. இங்க பாருங்கம்மா, எங்க வீட்டுல 1க்கு 2 வேலைக்காரங்க இருக்காங்க. உங்க பொண்ணை எந்த விதத்துலயும் நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம். நம்பி அனுப்புங்க. உங்க பொண்ணை நாங்க படிக்க வச்சுக்கிறோம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆடலாம், பாடலாம், ஓடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முழு சுதந்திரம் உனக்கு உண்டு. நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்கள் பொண்ணு வேணா இங்கே இருக்கட்டும், இல்லாட்டி கிளம்புங்க. அம்மா, நான் தானே தப்பு பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானே இந்த வீட்டில் இருந்துக்கிறேன். இங்க பாருங்கம்மா, மத்த மாமியார் மாதிரி நான் கிடையாது. உங்க பொண்ணை நம்பி அனுப்புங்க. நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் வரோம். என் பொண்ணுக்கு சம்மந்தம் பேசி முடிச்சாச்சுடி. அங்கே என் பொண்ணு வேலைக்காரியாக இருக்க மாட்டா உங்களை மாதிரி. அங்கேயும் அவராஜ்யம்தான். அந்த வீட்டில் 2 வேலைக்காரி இருக்காங்க. என் பொண்ணு சொடக்கு போட்டா குடுகுடுன்னு ஓடியாருவாங்க தெரியுமா? என் பொண்ணு கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணியிருக்கா. டே அருணே, நம்ம பாப்பாவுக்கு சம்மந்தம் பேசி முடிச்சாச்சுடா. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ சரிம்மா. அம்மா, எனக்கு லெட்டர் எதாவது வந்துச்சாம்மா? உனக்கு எதுவும் லெட்டர் வரலையேடா. எனக்கு லெட்டர் வந்துருச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அது உனக்கு வந்த லெட்டரானா? ஆமாம், நான் துபாய்க்கு போகிற ஆஃபர் லெட்ரு. யார் வாங்கி வச்சிங்க? ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுக்கு வந்த லெட்டரை படித்து கூட பார்க்காம உங்கள் அம்மாவும் கனியும் தான் கிழிச்சு போட்டாங்க. லெட்டர் எது கிழிச்சு? இல்லைண்ணா, அது உன் பொண்டாட்டி இதுன்னு நினச்சி கிழிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு மேனேஜர் கை காலில் விழுந்து வாங்கிட்டு வந்த ஆஃபர் லெட்ரு இப்படி பண்ணிட்டியாடி? மூஞ்சிலே முடிக்காத. டே என்னடா புழுக்காச்சி புள்ளி போய் இப்படி அடிக்கிறேன்? அம்மான்னு பாக்குறேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடா? யாரையும் மூஞ்சிலே முழிக்காதீங்க. அண்ணா, ஒரு ஹெல்ப்னா, அருணுங்கிற பேருக்கு தானே கொரியர் போகுது. ஆமாம். அட்ரஸில் அருண் பேருக்கு பதிலாக மிருத்துலான்னு மாற்ற முடியுங்களா? அதெல்லாம் மாற்ற முடியாதுமா, பிரச்சனை ஆயிரும். இந்த லெட்டர் என் ஹஸ்பண்டோட தான். எந்த பிரச்சனையும் வராதுங்க. என்ன சொன்னீங்க? அங்கே உங்கள் பொண்ணு ராஜ்யமா? எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்காதுங்க அத்தை. என்னம்மா, உங்கள் மாமனார் மாமியார் இவ்வளோ குடும்பக்காரங்களா இருக்காங்க? எங்க வீட்டுக்கு மருமகளா வரட்டும், வாழை ஒட்டா நறுக்கிடுறேன். உங்களுக்காகவே அவளை எங்க வீட்டுக்கு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். அங்க உங்க பொண்ணு இங்க மாதிரில வாயடிக்க முடியாது அத்தை. தப்புனா தப்பு தான். அதையும் மீறி ஏதாவது எதிர்த்து பேசுனா பொண்ணு அடக்க கொடுக்க மாட்டேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், அப்படியே தூக்கி மாட்டிடுறோம் பாத்துக்கோ. கனி, அவ்வளோ சீக்கிரம் மாமியார் வீட்டுக்கு போயிடாத. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். ஸ்ரீமதி, அந்த பிஜிஎம் போடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள்.